வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாப்பிட்டு தமிழ் சேனல் சாப்பிட்டு செப்டம்பர் அப்படின்னாவே ஆப்பிள் ஈவெண்ட் வந்து வரும். ஸோ ஆப்பிளில் வந்து செப்டம்பர் 12 நைட் அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 15 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 மாடல்ஸ் iPhone 15, 15 Plus, 15 Pro, 15 Pro Max. ஸோ இந்த 4 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் டிசப்பாயின்மெண்ட் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ எதனால் அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ iPhone 15 பற்றி ஃபஸ்ட் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். பேசுறதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ மேக் ஷூர் டு ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். iPhone 15. ஸோ இந்த iPhone 15ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ 15 and 15 Plus, 14 and 14 Plus சிம்லர் ரெண்டுமே. ஸோ டிசைன் வைஸும் சரி இல்லை வந்து வேறு எந்த வைஸும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதோட சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா A16 பயோனிக் சிப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அவைலபிள் இன் 14 Pro வெர்ஷன்ஸ். ஸோ அந்த சிப்செட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைனமிக் ஐலாண்டோட எல்லா பொட்டன்ஷியலும் எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் வந்து இந்த ஃபோன்லையும் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது 15 and 15 Plusலையும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ சூப்பர் HDR டிஸ்பிளே, OLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க, விச் சப்போர்ட்ஸ் 1600 nits பிரைட்னஸ். இன்டோர் அண்ட் அவுட்டோரில் பீக் பிரைட்னஸும் 2000 nits வரைக்கும் போகும், விச் இஸ் சூப்பர் கிரேட். நெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் டிசைன், 75% ரீசைக்கிள்டு அலுமினியம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டே பிடிக்க முடியாது எது வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது, எது வந்து வேறுன்ட்டு, அன்லஸ் அந்த டிஸ்பிளேல இருக்கிற டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சர் தவிர்த்து. ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருக்கிற மாதிரி 2 கேமரா கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ, 2x டெலிஃபோட்டோ. ஸோ மெயின் கேமரா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 14 ப்ரோவில் இருந்தால் அந்த மாதிரி சென்சார் நம்மளுக்கு வந்து கொடுத்ததுனால வீடியோஸ் அண்ட் இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக, இன்னும் வந்து மோர் டீட்டெயில்ஸோடு உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB Type-C சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணும் போது USB Type-C தான் யூஸ் பண்ணுவீங்க. நோ மோர் லைட்னிங், சே பாய் டு லைட்னிங் அண்ட் லைட்னிங் ஆக்சசரிஸ். இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த Type-C வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2.0 போர்ட் அண்ட் 480 Mbps வரைக்கும் மேக்ஸிமம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ Type-C கொடுத்துருக்கனால அவங்க இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் ஒன்லி ஃபார் ஆப்பிள் வாட்ச் அண்ட் ஆப்பிள் ஏர்பாட்ஸ். ஸோ ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து சந்தோஷம் வந்துச்சு, பட் ஒன்லி அப்படிங்கும் போது அந்த சந்தோஷம்லாம் வந்து போயிருச்சு. பிகாஸ் இட்ஸ் அ குட் ஃபீச்சர். ஆப்பிள் வாட்சுக்கு அண்ட் ஏர்பாடுக்கு சார்ஜ் பண்ணுறது நல்ல ஃபீச்சர், பிகாஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பேட்டரி வந்து சின்னது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 தான் எனக்கு தெரிஞ்சு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இன்னொரு ஃபோனு சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களோட ஐஃபோனோட பேட்டரி ஹெல்த்தை வந்து நீங்கள் இன்னும் சீக்கிரமாக வந்து டிப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஒன்லி ஃபார் வாட்ச் அண்ட் ஏர்பாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் அண்ட் குட். அட்லீஸ்ட் அதாவது கொடுத்தாங்களே அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில். iPhone 15ல் 5 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக், ப்ளூ, க்ரீன், எல்லோ அண்ட் பிங்க். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலான கலர்ஸ் தான், ரொம்ப டீப் கலர்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி ரெட் ஃபோன் வந்து அவங்க இன்னும் லான்ச் பண்ணல, மேபி ஃபியூச்சர் லான்ச் பண்ணுவாங்க. பட் கலர்ஸ்லாம் அவ்வளோவா ஒன்றும் அட்ராக்டிவாக கிடையாது. ஸோ எல்லாமே ரொம்ப வெளுத்து போன மாதிரியான ஒரு கலர்ஸ். அண்ட் 3 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 128GB, 256GB அண்ட் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், 6.1 inch அண்ட் 6.7 inch டிஸ்பிளேஸ். அப்புறம் வந்து அதான் மேஜராக எந்த சேஞ்சுமே இல்லை. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா வெறும் கேமரா, டைனமிக் ஐலாண்ட், அப்புறம் வந்து Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெக்கார்டிங்லாம் பண்ண முடியாது, ப்ரோரெஸ் வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது, அண்ட் ரா ஃபோட்டோஸும் வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியாது. பிகாஸ் அது எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன்ஸுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து ஞாபகம் வரும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து இதுலேயும் வந்து 20 hours ஆஃப் பேட்டரி லைஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக எவ்வளோன்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். பட் 20 hours அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 8 hours அதுவும் வந்து தாராளமாக தாங்கும். ஸோ significantly implies that it has one of the greatest batteries of all smartphone அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 13ல இருந்து அவங்களோட பேட்டரியில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ 14க்கும் கொண்டு வந்தாங்க, நெக்ஸ்ட் 15க்கும் அதே மாதிரி தான் பேட்டரிஸ் வந்து இருக்கும் போது அதில் எந்த சேஞ்சஸும் வந்து கிடையாது. அண்ட் சார்ஜிங் அப்படின்னு போகும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல. அவங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாதிரி நம்ம வந்து 20 watt சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். 50% சார்ஜ் 30 minutes ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
மேக்ஸேஃப் சார்ஜர் வந்து யூஸ் பண்ண முடியும் அட் 15 வாட் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து iPhone 15 ஸ்டார்ட்ஸ் அட் 80,000, தட் இஸ் 79,900, அண்ட் iPhone 15 Plus ஸ்டார்ட்ஸ் அட் 90,000, தட் இஸ் 89,900 rupees. தென் கம்ஸ் த iPhone 15 Pro மாடல். ஸோ இங்கே தான் வந்து நிறைய சேஞ்சஸ், ப்ரோனா ப்ரோ அப்படி அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் iPhone 15 Pro அண்ட் Pro Maxல நம்ம நோட்டீஸ் பண்ணுறது, இட்ஸ் அன் டைட்டானியம் ஃபோன். ஸோ ஸ்பேஸ் கிரேட் டைட்டானியம். மாஸுக்கு அந்த ரோவர் அனுப்பிச்சாங்க இல்லையா, ஸோ அந்த ரோவரில் என்ன கிரேட் டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டைட்டானியம் வச்சு, டைட்டானியம் அலாய் வச்சு இந்த ஃபோனையும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. விச் இஸ் மாஸ், பிகாஸ் டைட்டானியம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த ஒரு பெண்டுமே நோட்டீஸ் பண்ண முடியாது, டென்ட் ஆகுது இல்லை ஸ்க்ராட்ச் ஆகுது, வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து டைட்டானியம்க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் கலர்ஸ் ஆப்ஷனில் கொஞ்சம் நாட் நைஸ், பிகாஸ் டீப் பர்பிள் நல்லா இருந்துச்சு 14 ப்ரோவில். சீரா ப்ளூ வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 ப்ரோ வேரியன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கலர்ஸ், 4 கலர் இருக்குது. ஸோ விச் இஸ் ஆப்வியஸ்லி த ஃபர்ஸ்ட் கலராக வந்து பார்த்தீங்கன்னா ரா டைட்டானியம் அப்படிங்கிற ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க, என்னோட ஃபேவரட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைட்டானியம் இருக்குது, நெக்ஸ்ட் ஒயிட் டைட்டானியம் இருக்குது, அண்ட் ப்ளூ டைட்டானியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு கிரேட் கலர் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் ரா டைட்டானியம் அண்ட் பிளாக் ஆர் சூப்பராக இருக்குது. ஸோ ரா டைட்டானியம் எனக்கு வந்து ஃபேவரட் கலர். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பேர் ரா டைட்டானியம் கலருக்கு தான் வந்து போவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கேம் சேஞ்சிங் சிப் A17 Pro சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 கோர் CPU இருக்குது அண்ட் 6 கோர் ப்ரோ கிளாஸ் GPU கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே என்னென்னு சொல்கிறோம். அதே மாதிரி 16 கோர் நியூரல் என்ஜின் இருக்குது அண்ட் USB கண்ட்ரோலர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ண போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வந்து நிறையா சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரே ட்ரேசிங்லாம் வந்து இருக்குது அண்ட் சூப்பர் ரெசல்யூஷன்லாம் வந்து இருக்குது. ஸோ எல்லா கேம்ஸும் வந்து பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களால் விளையாட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் ரொம்ப லைட்டாக இருக்குது இன்னும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. பெசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஆகிட்டாங்க, பிகாஸ் ஃபோனோட சைஸ் வந்து குறைச்சிட்டாங்க. பெசிலோட சைஸ் குறைக்கும் போது அவுட்டர்லேருந்து ஃபோனோட சைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ தட் டிஸ்பிளேயோட சைஸ் 6.1 inch அண்ட் 6.7 inch தான், பட் அவுட்டர் சைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இட் ஃபீல்ஸ் லைட்டர் அண்ட் பிகாஸ் டைட்டானியம் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹெவியாக ஆகிடக்கூடாது. அண்ட் இந்த A17 Pro சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3 nanometer சிப். ஸோ அது வந்து வேறு லெவல் ஒரு அட்வான்டேஜ். இந்த கேமரா, ஸோ 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்க்கு இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் வந்து ஜஸ்ட் சைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் கேமரா. ஸோ 15 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 மெகா பிக்சல் கேமரா, மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சல் 2 into டெலிஃபோட்டோ கேமரா அண்ட் 3 into டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. விச் இஸ் யூஸ் டு அந்த போர்ட்ரேட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். பட் ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? 3 into டெலிஃபோட்டோ கேமரா இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ப்ரோ மேக்ஸில் 5 into டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் கிரேட் பட் நாட் கிரேட், பிகாஸ் போர்ட்ரேட் மோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 into போர்ட்ரேட்டில் நம்ம எடுக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் பிக்சர்ஸ்லாம். பட் இப்போ 5 into போர்ட்ரேட்னா நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக வந்து ரொம்ப வந்து பின்னாடி போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சர்டன் சுச்சுவேஷன்ஸில் அன்யூசபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன ஆப்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஐ திங்க் 3x ஜூமிங் வந்து வச்சுருப்பாங்க, அதாவது டிஜிட்டல் ஜூமிங் வந்து வச்சு மேபி அந்த போர்ட்ரேட் வந்து வர வச்சிருக்கலாம். ஸோ அது கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டிங். பட் ஐ திங்க் அந்த 5x லென்ஸ் வந்து ஒன்லி ஆன் ப்ரோ மேக்ஸில் இருக்கிறது வந்து பிகாஸ் சைஸ்னால அந்த சைஸில் தான் அக்காமடேட் பண்ண முடியும்னு ஏதாவது இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எஸ், அவ்வளோதான். மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவ்வளோ தான் சேஞ்சஸு. ஸோ ஆப்வியஸ்லி பேட்டரிஸில் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ USB Type-C கொண்டு வந்துட்டாங்க, லைட்னிங் கிடையாது இந்த மேலே. ஸோ Type-Cயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3.0. ஸோ அந்த டெடிக்கேட்டடான USB கண்ட்ரோலர் இருக்குது இல்லையா, ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த USB Type-C 3.0க்காக விச் கேன் சப்போர்ட் அ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ஆஃப் அப் டு 10 Gbps.
ஸோ அது வந்து தண்டர்போல்ட் கிடையாது, பட் இட்ஸ் அ யூஎஸ்பி டைப் 3.0 யூஎஸ்பி டைப் சி 3.0. ஸோ அதனால் 10 ஜிபிபிஎஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண முடியும். இந்த ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங்காக ஆப்பிள் வாட்சுக்கும் ஏர்பாட்ஸுக்கும் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோன் மூலமாகவும். ஸோ இந்த ஃபோனோட வீடியோ பிளேபேக் டைம் இஸ் 29 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரியல் லைஃப்பில் ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா வேறு லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அது. ஸோ அடிச்சுக்கவே முடியாது. ஐ திங்க் பெஸ்ட் பேட்டரி ஆன ஸ்மார்ட் ஃபோனாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் திக்கராக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த மேபி அந்த எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை வந்து ஆட் பண்ணுறதுக்காக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் இன்னொரு மேஜரான ஒரு விஷயம் அண்ட் எனக்கு சேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இருக்கிற அந்த வால்யூம் பட்டனுக்கு மேலே வந்து ஸ்லைடிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மியூட் பட்டன், ஸ்லைடிங் மியூட் அண்ட் அன்மியூட் பட்டன். ஸோ அந்த பட்டனை தூக்கிட்டாங்க. ஸோ இத்தனை வருஷமாக ஆப்பிள் எந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து அதில் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து அந்த ஆப்ஷனை தூக்கிட்டு ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் வச்சிருக்கிற மாதிரி ஆக்ஷன் பட்டன் ஒன்று வந்து வச்சுருக்காங்க, which can be programmable. ஸோ நீங்கள் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகிற மாதிரி, இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணால் மியூட் ஆகிற மாதிரி, அன்மியூட் ஆகிற மாதிரி, இல்லை ஷார்ட்கட் ஆப் யூஸ் பண்ணி சர்டன் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து உங்களோட ஃபோக்கஸ் மோட் இருக்கு இல்லையா அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ண வச்சுக்க முடியும், which is great. நான் ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன். பட் ஆப்வியஸ்லி ஐ லைக் த மியூட் பட்டன். ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், பார்க்காமே டக்குன்னு என்னால் கை வச்சு மியூட் பண்ண முடியுது, அன்மியூட் பண்ண முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அதில் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் ஆப்பிளோட அந்த சிக்னேச்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. 128GB, 256GB, 512GB அண்ட் 1TB. பட் ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் அவைலபிள் இன் 3 வேரியன்ட், தட் இஸ் 256, 512 அண்ட் 1TB. ஸோ 128GB கிடையாது ப்ரோ மேக்ஸில். ஸோ கேமராஸில் இன்னொரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்பிளோட விஷன் ப்ரோக்காக இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நவ் யூ கேன் ரெக்கார்ட் எனி வீடியோ இன்டு அ ஸ்பேஷியல் வீடியோ. ஸோ அந்த ஸ்பேஷியல் வீடியோவை உங்களால் விஷன் ப்ரோவில் ஷேர் பண்ணி அதில் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ப்ரோ வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இட்ஸ் அ யூஸ்லெஸ் ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். பட் ஆப்வியஸ்லி விஷன் ப்ரோ வாங்குறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொருத்தங்க பார்க்கும்போது அந்த சினாரியோவில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 15 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட 10,000 ரூபா அதிகமாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபா இல்லை, ஐ திங்க் 14,000 ரூபாய் அதிகமாக இருக்கிற மாதிரி, 15,000 ரூபாய் அதிகமாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. iPhone 15 ப்ரோவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இஸ் 1,35,000, தட் இஸ் 1,34,900. ஸோ iPhone 15 ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ருபீஸ்க்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் iPhone ப்ரோ மேக்ஸ் வந்து 256GB அவைலபிள்னால நம்மளுக்கு வந்து 1,60,000 வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் iPhone 15 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 1,34,900 ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் சூப்பர் ஹை. ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அவைலபிள் ஃப்ரம் செப்டம்பர் 15. ஆர்டர் பண்ணிங்கன்னா செப்டம்பர் 22 அன்றைக்கி எல்லாருக்குமே வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைட் டு ரிப்பேர் விஷயம் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் 13 ப்ரோவோட பேக் கிளாஸ் வந்து உடஞ்சிச்சுன்னா விச் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 50,000 to 60,000 rupees டு ரீப்ளேஸ் த பேக் கிளாஸ். அதாவது பேக்கோட ஃபுல் கேசிங்குமே அவங்க வந்து மாற்றுவாங்க. பட் இப்போது iPhone 14லேருந்து நினைக்கிறேன் iPhone 15 அண்ட் 15+லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செப்பரேட்டான ஒரு பீஸ். ஸோ பேக் கிளாஸுங்கிறது வந்து ஒரு செப்பரேட் பீஸ். ஸோ தட் உங்களால் வெறும் கிளாஸோட அந்த பேக் பிளேட்டை மட்டும் வந்து மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் சூப்பர் குட். பிகாஸ் ரொம்ப பயமாக இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எங்கே உடஞ்சிருமோ அப்படின்ட்டு. டிஸ்பிளேக்கு ஆகிற காஸ்ட் அது பேக் சைடுக்கு ஆகுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க. அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ திஸ் இஸ் த வீடியோ அபவுட் iPhone 15 அண்ட் 15 ப்ரோஸ். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ iPhone 15 ப்ரோ முடிஞ்சால் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு மாடல் வந்து கிடச்சிதான் இல்லை வாங்கணும் அப்படின்னா ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் iPhone 15 வாங்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.